இந்த தமிழ்நாட்டில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தணும், ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும், நிலையில்லா தன்மையை இந்த மாநிலத்துக்கு உருவாக்கணும். இதன் அடிப்படையில், அரசியலின் அடிப்படையில் நடக்கிற ஒரு அயோக்கியத்தனமான போராட்டம் இது. இது ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் நடத்துகிற ஒரு விஷயம் இது. அதாவது முருகக் கடவுள் தமிழர்களுடைய கடவுள். அவரை எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், எப்படி அவரை பாதுகாக்கணும், அவரால் எப்படி நாம் நலம் அடையணும், இதெல்லாம் தமிழர்களுக்கு காலங்காலமாக அவரோட உள்ள உறவு இருக்குது. அதனால தான் குன்றுதோறும் ஆடுகின்ற குமரனாக அவரை வழிபட்டு வருகிறார்கள். சம்பந்தம் இல்லாத இடத்துல, அதாவது அளவு கல், அந்த கல் மேலே போய் தீபம் ஏற்றுன்னு ஆர்எஸ்எஸ் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த அநியாயம் எங்கேயாவது உண்டா? அது அளந்து போடப்பட்ட ஒரு கல், அதை தீபத்தூணா இப்போ திடீர்னு ஆக்குறான். அங்கே போய் நீ தீபம் ஏற்று. கோயில் சொத்து, பொது சொத்தெல்லாம் அடித்து நொறுக்கி மத வெறியர்கள், அப்படியே வெறி பிடித்த அந்த முகத்தை பார்த்தா வெறி. அப்படியே பக்திங்கிறதுக்கு உரிய கருணையோ அன்போ உண்மையோ ஒழுக்கமோ ஒன்றுமே அந்த முகங்களில் தெரியலை. மத வெறி மட்டுமே தெரியுது. அப்படிப்பட்டவர்கள் போய் அடித்து நொறுக்கி உள்ளே புகுந்து, நான் விளக்கை ஏற்றுவேன், அதை ஏற்றுவேன், தீபத்தை ஏற்றுவேன். இறைவன் ஏற்றுக்கொள்வாரா இதை? கொஞ்சமாவது அன்பான நடவடிக்கையாது இது? இவ்வளவு காலமாக என்ன நடந்ததோ அது பாட்டுக்கு நடக்க வேண்டியது தானே. இப்போ ஏன் நீ திடீர்னு இந்த கோலம் எதுக்கு எடுக்கிற? அயோத்தியாக்கணுமா? தமிழன்னு ஒருத்தன் இருக்கிற வரையிலும் இவனுடைய கனவெல்லாம் பலிக்காது. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் 4 கோடி விவகாரம் என்னாச்சுன்னு தெரியல. மக்கள் மறந்துருப்பாங்களா எல்லாத்தையும்? அவர் போகிறாரு, இங்கே போய் விளக்கேற்ற போகிறாரு. இவர்களால் இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு எந்த காலத்துலேயும் எந்த நன்மையுமே இருக்காது. முடிவுக்கு கொண்டு வரணும், அமைதியாக்கணும். என்ன பண்ணணுமா? எந்த வழியை அமைதியாக்கணும்னா இப்போ 100 நூற்றாண்டு காலமாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அதுவே நடக்கணும், அவ்வளோதான். அதுதான் முடிவு, வேற ஒன்றுமே கிடையாது. திருப்பரங்குன்றம் ஒரு பதட்டமான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க. நீங்கள் என்ன ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு மனம் எப்படி இருக்கிறது, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, மனம் மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் மதுரையை சேர்ந்தவன்றது முதல். இரண்டாவது, எங்கள் குடும்பம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல 10 ஆண்டுகளாக, ஏன் சில 100 ஆண்டுகளாக முருகன் கோயில்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்குது. குறிப்பாக பழனி கோயிலுக்கும், இங்கே திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், அதெல்லாம் தாண்டி பழமுதிர் சோலையை ரொம்ப பாழடைந்த சூழ்நிலையில் இருந்ததை கண்டறிந்து அதை முழுமையாக சிறப்பித்தது என் தாத்தா தமிழவேல் பிடி ராஜன். சென்ற ஆண்டு இதே நிகழ்ச்சிக்கு சென்றவன். அது அவ்வளோ அமைதியாக ஒரு மன நிறைவு கொடுக்கும் நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த ஆண்டு இந்த மாதிரி கலவரமானது மிக வேதனையாக இருந்துச்சு. இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நேரடியாக களத்தில் இறங்கி போராட்டம் நடத்துகிறாரு. திரு நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். எனவே அவருடைய செயலில் எனக்கு 2 வருத்தம் இருக்குது. ஒன்று, ஏற்கனவே கலவரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் நீதித்துறையோடைய மாண்பை, நீதித்துறையோடைய மரியாதையை முழுமையாக நம்மிடம் இருந்தால், அவங்க சொன்ன கட்டளை நடத்தப்படும் என்று நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் அங்கே இருந்தால், நான் இருக்கிறதுனால கூடுதல் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமோ என்னமோன்னு நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது பெட்டர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் போனதுனால் நீதித்துறையோடைய தீர்ப்பை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க போகிறீங்கள் என்றால், அப்போ நீங்களுமே சட்டத்துக்கு மீறி தானே இப்போ செயல்படுறீங்க. உங்களுக்கு அந்த உரிமை கிடையாதுல்ல. அதனால் சிலர் இதை வச்சே அரசியல் செய்கிறார்கள். அவரை பற்றி எனக்கு பேச விரும்பவில்லை. ஆனால் கட்சி தலைவர், மாநில கட்சி தலைவர், நீண்ட அனுபவம் பெற்றவர். அவர் இந்த சிச்சுவேஷனை எப்படி கூல் டவுன் பண்ணணுன்றதுக்கு தான் சிந்திச்சிருக்கணும். அவர் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கிற சிச்சுவேஷனில் போய் உள்ளே இறங்குறது எந்த வகையிலையும் உதவியாக இருந்திருக்காது. சட்ட ஒழுங்குக்கும் அந்த நீதித்துறையோடைய தீர்ப்பை செயல்படுத்துவதற்கும் என்று நான் நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் வேதனைப்படுகிறேன். எத்தனை தடவை வந்திருக்காரு திரு நயினார் நாகேந்திரன்? ஏற்கனவே ஆண்டுக்கு ஒரு தடவை வர்ற வரலாறு இருந்துச்சுன்னா இப்போ வர்றாருன்ற கரெக்டு.
பொதுவாக கலவரம் இருக்குது, இல்லை வாய்ப்பு இருக்குது, இல்லை டிவியில் தெரியுது, இல்லை நேற்று நடந்ததுன்னு தெரிஞ்ச பிறகு அங்கே அரசியல் பண்ணாமல் இருக்கிறது நல்ல மாண்பு, நல்ல அரசியல்வாதியோடைய மூத்த தலைவருடைய குணமாக இருக்க வேண்டும் என்று கருதுவேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.